ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய போகிறோம். வாங்க. 1/2 கிலோ சிக்கன் நான் மஞ்சள் பொடியை போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். ஒரு 15 வரமிளகா, எலுமிச்சம்பழம், மல்லி, கருவேப்பிலை, சோம்பு, பட்டை, ஏலக்காய், கசகசா எடுத்து வச்சுருக்கேன். நம்ம டவா அடிச்சிடலாம். அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சிங்கன்னா ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க, ஸ்பீடாக வைக்க வேண்டாம். இது கூட பார்த்தீங்கன்னா பட்டு உளுந்து, கடுகு சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம பட்டை, ஏலக்காய், கசகசா போட்டுக்கலாம். இதோட நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம், பச்சை சோம்பு. நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம 15 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் உள்ளே இருக்கிற விதைய பூரா எடுத்துட்டேன். இது கூட நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கிங்க. அடுப்பை மீடியம் சைஸில் வச்சு நல்லா வணக்கிங்க. நம்ம 1/2 கிலோ சிக்கன் கழுவி வச்சு பார்த்தீங்களா, அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நான் இது கூட பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடித்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம இப்போ எந்த மசாலா ஐட்டமும் சேர்க்க போகிறது கிடையாது. மஞ்சப்பொடி மட்டும் தான் போட போகிறோம். நல்லா இஞ்சி பூண்டு நிறையா பேஸ்ட் அடித்து போடுங்க, அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் காரஞ்சாரமாக. பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்குது. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனையும் நல்லா வருது. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்குங்க. நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. அடுப்பை மீடியம் சைஸில் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். 5 நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதோட நான் 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் உள்ள இருக்க விதைய போல வெளியே எடுத்துட்டேன். ஒரு கையளவு தேங்காய், திருகுன தேங்காய் போட்டிருக்கேன். ஒரு 1/2 டம்ளருக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. பாருங்கள், இப்போ ஒரு பகுதி அளவுக்கு வெந்துருச்சு சிக்கனை. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சா இன்னும் நல்லா குக் ஆயிரும். பாருங்கள், நல்லா எப்படி கொதிச்சு வருதுன்னு. இது கூட நம்ம மல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். மல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு அந்த வாசனை நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம எந்த பொடியும் சேர்க்கலையில, அதுக்காக அந்த பச்சை வாசனை அடிக்காது. நல்லா தண்ணி ஓரளவுக்கு சுண்டிருச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. இதை கூட நான் பெப்பரை சேர்த்துக்கிறேன். பெப்பர் வேணுமா நீங்கள் சேர்த்துங்க, இல்லை விட்டுருங்க. எனக்கு நான் பொடி எதுவும் சேர்க்காதனால நான் பெப்பர் சேர்த்துருக்கேன் எக்ஸ்ட்ரா. நல்லா வாசனை கமகமன்னு அடிக்குது.
நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு பாருங்கள். நல்லா கிரேவி சைஸில் வந்துருச்சு. நல்லா தண்ணி ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். கறியை பார்த்தாவே உங்களுக்கே தெரியுது. அவ்வளோதாங்க, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் பள்ளிப்பாளைய சிக்கன் எப்படி ரெடியாக இருக்குன்னு. வேறு லெவலில் குக் பண்ணியாச்சு பாருங்கள். அருமையாக இருக்குது கறி. நம்ம எதுவுமே சேர்க்கல, காரத்துக்கு இந்த வரமிளகா தான் நமக்கு. அவ்வளோ அருமையாக இருக்குது, நல்லா வாசனையாகவும் இருக்குது. எவ்வளோ நான் முட்டை வச்சுருக்கேன். சாப்பாடு தான் நம்ம சாப்பிட போகிறோம் இன்றைக்கி. அவ்வளோதாங்க, பள்ளிப்பாளைய சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.